ராகு எப்படி பலன்களை செய்வார்? தான் நின்ற வீட்டின் அதிபதி, தன்னை பார்த்த கிரகம், தன்னை சேர்ந்த கிரகம், தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகம், இதனோட பலன்களை நின்ற வீட்டின் வழியாக தன்னுடைய காரகத்தின் வழியாக செய்யும். சரி, அப்போது லக்னம் ராசிக்கு 8இல் சுக்கிரன் மறைந்து சுக்கிர தசையில் சுக்கிரனின் பார்வையை வாங்கிய ராகு திருமணத்தை நடத்துமா? அதே போல் லக்னம் ராசிக்கு 8இல் மறைந்த குருவின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியில் குழந்தை இருக்குமா? இதற்கு முழு சுபநிலை வேண்டும். 2 சுபக்கிரகங்களின் தொடர்பை பெறும் பொழுது அந்த ராகு தன்னுடைய புத்தியில் 2ஐயும் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கிறது என்பதை நம்ம சேனலில் சென்று முழு விளக்க வீடியோவையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.